அன்பிற்கும் உண்டோ அடைக்கம்தால் ஆர்வலர் பொன்கணீர் பூசல் தரும். இந்த அற்புதமான மாலை வேளையிலே கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறளை பற்றி மிக அற்புதமான அளவிலே கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் அடிக்கடி வந்து சென்று ஒரு ஜப்பானிய வம்சாவளி அமெரிக்காவிலிருந்து வந்து நம்முடைய திருக்குறளை பற்றி பேசப் போகிறார். மிக அற்புதமான திருக்குறளை மொழிமாற்றம் செய்து சிறந்த புத்தகங்கள் எல்லாம் படைத்திருக்கின்ற ஒரு நபரை ஒரு சிறப்பு கூட்டமாக ஏற்பாடு செய்து இன்றைக்கு உங்கள் முன் நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். அதற்கு துணை நின்ற பெருமாள் முருகன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து மேடையில் விட்டிருக்கின்ற சபா ராமலிங்கம் அவர்கள், புத்தகத்தினுடைய விலை என்ன என்று கேட்டேன். புத்தகத்தினுடைய விலை உங்களுடைய அன்பும் ஆதரவும் அதான் நிறைய இருக்கே, புத்தகத்தை அப்படியே வச்சுட்டு பிறகு மூட்டையோடன்னு சொன்னேன். அன்பும் ஆதரவும் எப்பொழுதும் உண்டு. உடனே ரெடியாக இருக்கார். 20 செட்டு தான் எடுத்து வந்திருக்கார், அதனால் சரின்ட்டார். அடுத்து வந்த பெண் பிள்ளைகள் மிக அற்புதமாக, ஆண் பிள்ளைகளே வரமாட்டேங்கிறான்னு எனக்கு பெரிய வேதனை. போன மீட்டிங்கில் அப்படி தான், ஆண் பிள்ளைகளே வரல. பெண் பிள்ளைகள் 2 பேரும் 10 அதிகாரம் அதுக்கப்புறம் இந்த பொண்ணை பேச சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். எவ்வளோ சுட்டியாக இருக்குன்னு 2 பேருமே மிக அற்புதமாக சொன்னார்கள். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருக்குறளை பற்றி படிக்கும்போது நீங்கள் படிக்கின்ற பொழுது ஆழ்ந்து பொருள் உணர்ந்து படித்தா அதனுடைய திறமை வேறு. பொருள் உணர்ந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனத்துக்கண் மாசிலனாதல் ஆகுல நீரப்பர். அனைத்து அரண்களிலும் மிக சிறந்த அரண் என மனத்திற்குள் மாசிலன் ஆதல். மனத்து கண், ஏன் மனத்து காது அப்படின்னு ஏன் சொல்ல திருவள்ளுவர்? வித்தியாசமான குணத்தில் திருவள்ளுவரை பார்க்கணும். மனத்து கண் மாசிலன் ஆதல், மனத்து காது மாசிலன் ஆதல் அப்படின்னு சொல்லியிருக்கலாமா? மனத்து மூக்கு மாசிலன் ஆதல்னு சொல்லியிருக்கலாமா? மனத்து கண் அப்படின்னா கண் ஒன்று தான் தன் மேலே இந்த சின்ன துரும்பு தூசியெல்லாம் தானே நீரை உற்பத்தியாகி வெளியே போயிடும். நம் மனத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய மாசுகளை நாமே அகற்ற வேண்டும், நம்மளே அகற்ற வேண்டும்ங்கிறது தான் அது. அதனால தான் கண்ணை உதாரணமாக காட்டினார். ஒரு குறளையும் படிக்கும்போது வித்தியாசமான குணத்தில் அதில் என்ன இருக்கிறது என்பதை படிக்கணும். உலகத்திலேயே எத்தனை உயிரினங்கள் இருக்குது? பொண்ணு 2 பேர் சொல்லுங்கள். லத்திகா சரி, எத்தனை உயிரினங்கள் இருக்குது உலகத்தில்? 83 லட்சம் உயிரினங்கள் இருப்பதாக அறியப்படுகிறது அறிவியல். இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் எழுதும்போது என்ன சொன்னார்? பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும் அப்படின்னு தான் சொன்னார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் 83 லட்சம் உயிருக்கும் சேர்த்தி சொன்ன குறள் அது. வழக்கமாக எந்த ஒரு இலக்கியமாக இருந்தாலும் ஆன்மீக இலக்கியத்திலாம் திருன்னு வரும். திருவருட்பா ஒவ்வொரு ஆன்மீகத்தை சேர்ந்த இலக்கியங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுதிய திருவாசகம், திருமூலர் எழுதிய திருமந்திரம் அப்படின்னு திருவரும். ஒரு பொருள் இலக்கியம், ஒரு அற இலக்கியம், கடவுள் சம்பந்தப்படாத ஒரு இலக்கியம் அப்படிங்கிற ஒரு இலக்கியத்துக்கு திரு அப்படின்னு அடைமொழி கொடுத்தா அது ஒரே ஒரு குறள், திருக்குறள் தான். குறள் தான் அது. ஐயாவுடைய புத்தகத்தை பார்த்தீங்கன்னா குறள்னு போட்டிருந்தது. இது மட்டும்தான் திருக்குறள் அப்படின்னு போட்டிருக்கோம். திருவாசகம், திருவருட்பா, திருமூலர் எழுதிய திருமந்திரம் அப்படின்னு எல்லாத்துக்கும் திரு போடுவோம். திருமுருக ஆற்றுப்படை. ஆனால் ஒரு ஆன்மீகம் இல்லாமல் கடவுள் சாராத ஒரு புத்தகத்துக்கு உலக பொதுமறைக்கு கொடுத்த முதல் டைட்டில் திரு. அது ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டியது. இதில் இத்தனை ஸ்பீசிஸ் இருக்குது, இத்தனை ஸ்பீசிஸுக்கும் சேர்த்து தான் அவர் சொல்கிறார். வெறும் இதுக்கு மட்டும் சொல்ல, மனிதர்களுக்கு மட்டும் சொல்ல, எல்லாத்துக்கும். இந்த மாதிரியான ஒரு சமத்துவ கோட்பாட்டை கூறிய நூல் வேறு எதுவுமே இல்லை. திருக்குறளுக்கு அவ்வளவு ஒரு அழுத்தம் இருக்கிறது என்று நான் இங்கே கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அது ஒவ்வொரு சின்ன 2-3 குறள் மட்டும்தான். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 10 மணிக்கு தான். கோபாலன் அண்ணாந்து பார்ப்பார். இது அந்த இத்தனை ஸ்பீசிஸ்னு கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால், அமெரிக்காவை சேர்ந்த விஞ்ஞானிகள், மேல்நாட்டை சேர்ந்த விஞ்ஞானிகள். அப்படின்னா அதுக்கு முன்னாடி 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொல்காப்பியர் சொல்கிறாரு, ஒரு செல் பிராணி, 2 செல்லு, 3 செல்லு, 4 செல்லு, 5 செல்லு, 6 செல்லு அப்படின்னு ஜெனட்டிக்காக பிரித்தவர் தொல்காப்பியர். இது நடந்தது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆச்சா, ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே. தொட்டா சுருங்கும், ஒரு செடி இருக்கும், அதுக்கு பேர் என்ன? தொட்டா
தொட்டாசினி. அந்த தொட்டாசினி அது ஒரு உயிர். ரெண்டாவது, ஒரு நாக்கு இருக்கிறதுலாம் 2 உயிர், மூக்கு இருக்கிறது 3 உயிர். அவர் கண்டுபிடிச்சு எழுதுறாரு. எப்போ? 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொன்னவர் தொல்காப்பியர். அதனால் தமிழுக்கு தொன்மையான ஒரு வரலாறு இருக்கிறதுங்கிறது நமக்கு மிகப்பெரிய பெருமை. அந்த வரலாற்றில் 2000 ஆண்டுகள் நம்ம வந்தது முக்கியம். ஆனால் இந்த திருக்குறளை வெளிக்கொண்டுவதற்கு வெளிநாட்டுக்காரர்களான ஆங்கிலேயர்கள்லாம் நமக்கு இல்லைன்னா இந்த திருக்குறள் வந்திருக்காது அப்படிங்கிறத இன்னொரு கூட்டத்தில் நம்ம வச்சுக்கோம். அதுக்கு அடுத்தது முட்டாள்தனம். முட்டாள்தனத்துக்கு என்ன சொல்கிறாரு திருவள்ளுவர்? இந்த பெண்களை வச்சு பேசுவோம். முட்டாள்தனம் அப்படிங்கிறதுக்கு திருக்குறள் ஏதாவது இருக்கா? பேதமை. பேதமைன்னு கேள்விப்பட்டிருக்கியா? பேதமைன்னா முட்டாள்தனம். ஒரு ராஜா என்ன பண்ணார், சும்மா ஜாலியாக இருந்தார், நல்ல வளம் குளிக்கிற நாடு. அந்த ராஜா என்ன பண்ணார், மந்திரி கூப்பிட்டார். மந்திரிக்கு வாங்க, உலகத்திலேயே தலை சிறந்த 5 முட்டாள்களை கூட்டுவாங்க அப்படின்னார். ஒன்று அமைச்சிருக்கிற, எதுக்கு சார்? இல்லை, ஒரு 5 கூட்டுவா பார்க்கணும். அவனு எல்லாம் தேடி பார்த்து 2 பேர்த்த கூட்டி வந்துட்டார். இவன் ஒருத்தனை கூப்பிட்றாரு. இவன் 5ஆவது முட்டாள், மேலேருந்து கீழே வர்றார். 5ஆவது முட்டாள் இவன். இவன் வந்து கட்ட வண்டியில், எங்கே பார்த்தீங்க? கட்ட வண்டியில் போயிட்டு இருந்தார். கட்ட வண்டியில் உட்காந்துருந்தார். கட்ட வண்டியில் உட்காந்துருக்கும்போது தன்னுடைய பையன் இந்த தோள்பட்டையில் மாட்டிக்கிட்டார். மூட்டையெல்லாம் தலைமையில் வச்சுக்கிட்டார். இவர் கேட்குறாரு, ஐயா நீ தான் கட்ட வண்டியில் போயிட்டுருக்கியே, அந்த மூட்டையை எதுக்கு தலையில் வச்சுருக்கேன், மூட்டை எடுத்து கையில் வச்சுருக்கேன்னு. அவர் சொன்னார், ஏன் சுமையை நான் தானே தாங்கணும், அதனால் இவன் தான் உலகத்திலே மிக சிறந்த முட்டாள், ரொம்ப கரெக்ட் அப்படின்ட்டார். அடுத்த ஆள் இன்னொருத்தவன் தான். அவன் என்ன பண்ணான், இவன் என்ன பண்ணான், இவன் வீட்டுக்கு போயிருந்தேன், வீட்டில் கீத்து போட்டு மேய்ஞ்சிருந்தான், ரொம்ப பழமையான கீத்து, அதில் காக்காலாம் எச்சமிட்டு விதையெல்லாம் இருந்தது. அந்த விதையெல்லாம் செடியாக முளைச்சிருச்சு, கொஞ்சம் புல் முளைச்சிருச்சு. இவன் மாட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏணியை வச்சு அந்த கூரை மேலே ஏறு போய் மேய் அப்படின்னா, இவன் தான் 4ஆவது முட்டாள். நான் 5 முட்டாளில் கூட்ட சொன்னேன், இன்னும் 2 பேர் தானே கூட்டி வந்துருக்கீங்க. 3ஆவது முட்டாள் யார்? 3ஆவது முட்டாள் ராஜா நீங்கள். எப்படி? எத்தனையோ வேலை இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு முட்டாளை தேடுறதில் நீங்கள் கோச்சுக்கலைன்னா சொல்கிறேன், நீங்கள் 3ஆவது. இப்போ 2ஆவது யார்? நீங்கள் தான் சொன்னீங்கன்னா அதை தேடி நான் போன பாருங்கள், அதுக்கு நான் 2ஆவது முட்டாள். முதல் முட்டாள் யார் அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னால், யார் யார் கையில் இவ்வளோ பெருசு வச்சுக்கிட்டு இப்படின்னு இருக்கானோ அத்தனை பேரும் முதல் முட்டாள் அப்படின்னா. பேதமை என்பது என்ன அப்படின்னு கேட்டால் திருவள்ளுவர் சொல்றார், பேதமை என்பது யாதனின் ஏதங்கொண்டு ஊதியம் போக விடேல். என்ன பொருள்? ஒரு முறத்தை வச்சு புடைக்கணும். புடைக்கும்போது இவன் என்ன பண்ணுறான், எதுக்கு புடைக்கும் போது அரிசி நிற்கும், உமி போயிடும். இவன் என்ன பண்ணுவான், அரிசியை விட்டு உமியை வச்சு திம்பான். ஏதம் கொண்டுனா, ஏதம்னா நல்லதல்ல, கெட்டதை வச்சுக்கிட்டு நல்லதை வெளியே விடுறதான் பேர் அந்த குரல். அவன் தான் முட்டாள் அப்படிங்கிறார் அவர். அப்புறம் வாணிய சேரம். நானும் சந்திரசேகரன் சார் ஐயான்னு ஒருத்தர் இருக்காருங்க, ஒரு மிகப்பெரிய ஆளுமை, என்னுடைய நண்பர், ஒரு முதிய நண்பர். எனக்கு ரொம்ப வயசுன்னதுன்னு வச்சுக்காத. அவரும் நானும் வரும்போது கொண்டிசெட்டி மூலையில் ஒரு கடை இருக்கும். அந்த கடையில் கூட காரை நிறுத்திட்டு அவர் 2 பழம் தான் வாங்குவார். அவர் எப்போ 2 பழம் தான் வாங்குவார். இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று. நான் 6 பழம் வாங்குவேன். அப்படின்னா பழம் என்ன விலை அப்படின்னா, என்ன பழம் இப்போ சாப்பிட்ற மாதிரி இருக்குது, செவ்வாழை பழம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஒரு பழம் என்ன விலை? கிட்ட வந்தார், கொஞ்சம் யோசிச்சுட்டு 15 ரூபா அப்படின்னாரு. சரி 6 பழம் கொடுங்க அப்படின்ட்டு 90 ரூபாய் கொடுத்தேன். அப்படி உடனே என்ன பண்ணார், இன்னொரு 5 பழத்தை பிச்சு கொடுத்தாரு. ஐயா அது வீட்டில் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுங்க. இல்லை 15 ரூபா சொன்னீங்க, ஒரு பழம் 6 பழம் 90 ரூபா, அப்போ எதுக்கு இதை கொடுக்குறீங்க? இல்லை நான் 15 ரூபான்னா நீங்கள் 12 ரூபான்னு கேட்பீங்க, ஒரு ஓரியாட்டம் நடக்கும், அதுக்காக நான் எச்சா சொன்னீங்க. அப்படியே சொன்னோடனே எனக்கு தாங்க முடியல. இதை சொல்கிறார் வள்ளுவர், வாணிகத்தை பற்றி சொல்கிறார். நியாய வாணிகம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு பொருள். வாணிகம் செய்வோர்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமம்போல் செய்யணும். அவர் விற்கிறாரு, இவர் வாங்குறாரு, நீ மாற்றி யோசி, நீ வாங்குற மாதிரி நினச்சிக்க, இந்த செவ்வாழை பழத்துக்கு 15 ரூபா கேட்கலாமா அப்படின்னு தோணும் உனக்கு, அதுக்கு என்ன உரிய விலையோ அது கொஞ்சம் லாபம் வச்சு வி அப்படிங்கிறது யார் சொன்னார்? இதுக்கு பேர் நியாய வாணிகம் அப்படின்னு பேர். வாணிகத்தை பற்றியும் பேசுகிறார். இவர் பேசாத தலைப்பே இல்லை. கல் குடிக்கிறவனை போய் பார்க்குறாரு, கல் குடிச்சிட்டு இருக்காங்க. கல் குடிக்கிறவனை போய் இங்கே பாரு, கல் குடிக்காதனமே, கல் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறார் திருவள்ளுவர்.
கல் உண்ணாமைன்னு ஒரு அதிகாரம் வச்சு கல்லை குடிக்காதேங்கிறார். போய் கல்லை குடிக்காத, கல் உண்ண இருக்கங்கிறார். குடித்தா யார் அவன்? குடியாரன். இப்போ பஸ்ஸை நிறுத்திட்டு நிற்கிறான்ல, ஒரு புலி வருது, ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டு புளிக்கிட்டே போகிறான் ஒரு குடியாரன். இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் வந்துருக்கு. உன்ன இருக்க கல்லை உணில் அப்படின்னா குடித்தா என்ன அப்படின்னு கேட்குறான். சான்றோரால் என்னப்படும், நீ வந்து சான்றோரால் மதிக்கப்படாத ஆளாயிருவ அப்படிங்கிறார். இவர் டச் பண்ணாத, இவர் தோணும் இங்கிலீஷ் வந்துடுது. ஏன்னா தாமஸ் ஐயாவோட பேசுகிறேன், நான் அவாரியுங்கிறேன், நன்றாக இருக்கிறேன். எப்போ வந்தீங்க? நேற்றே வந்து விட்டேன். ஃப்ளைட்டில் வந்தீங்களா? இல்லை இல்லை, நான் ஆகாய உறுதியில் வந்தேன். எல்லாம் தமிழே பேசிகிட்டு இருந்தார். ஒரு பெரிய சந்தேகம், நம்ம திருவள்ளுவர் நாத்திகரா ஆத்திகரா? திருவள்ளுவர் நாத்திகம் படித்தவர். திருவள்ளுவர் காய் வெட்டி கட்டுறவரா, வெள்ளை வெட்டி கட்டுறவரா, கருப்பு கட்டி கட்டுறவரா? ஆத்திகரா நாத்திகரா? எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இந்த மெய்ப்பொருள் காண்பதறிவு இன்னொரு குறள் இருக்கு, சொல்லு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. சொல்லு, அது நீங்க தான் சொல்லு, நீ சொல்லு. பச்சையா இருக்கிறதெல்லாம் தாவரம் அல்ல, நீளமா இருக்கிறதெல்லாம் கடல் அல்ல, கெட்டியா இருக்கிறதெல்லாம் கல் அல்ல. தொட்டு பார்த்தா தெரியும். எத்தன்மையாயினும் அதையும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறார் வள்ளுவர். அவரு தொடாத துறையே இல்லைன்ற அனைத்து விதமான கேள்விகளுக்கு பதிலுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும். ஏன் நாத்திகனான்னு கேட்டேன் அப்படின்னா, தெய்வத்தாலே முடியாதியா, இந்த வேலையை செய்து தெய்வத்தால முடியாது. தங்க விலை ஒரு பவுன் 1,30,000 விஸ்வநாத் சார் கடைக்கு போகிறோம். சார் 30,000 ரூபாய்க்கு ஒரு பவுன் கொடுக்கணும் சார். முடியாதியா? முடியாது முடியாது, போய் எழுந்திரிச்சிடுவோன்ற. தெய்வத்தால் ஆகாத எண்ணினம் 300 தடவை போனோம் காலையிலேருந்து. சார் 30,000 கொடுங்க, 30,000 ரூபாய் கொடுங்க. ஒரு 30 தடவை போனோம்னா சரி பாவம் இது பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு சரின்னு கொடுத்துருவார். தெய்வத்தால் ஆகாத எண்ணினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். அப்படின்னா என்னன்னா, அவர் ஒரு நாத்திகர் மாதிரி. நாத்திகருங்கிற பேச வேண்டியதில்லை, தெய்வத்தையே நம்ம வென்று விடலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அனைத்து துறையில் நான் சொல்லிக்கிட்டே போகலாம், பல குறள்களை சொல்லலாம். அன்பிற்கு முன்று அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கணில் பூசல் தரும் அப்படிங்கிறது மிக அற்புதமான குறள். நம்ம அன்பு உடையவர்கள், அன்பு தான் உலகத்தையும் கட்டி போட்டுருக்கு. இந்த அன்புடையர் எல்லாம் தமக்குடையர், அன்புடையர் என்பும் பிறர்க்குரியர் அப்படின்னு ஒரு குறள். இந்த அன்புங்கிறது தான் நம்ம எல்லாத்தையும் கட்டி போட்டுருக்குது. இந்த தமிழ் சங்கத்தை கட்டி போட்டது அன்பு, எல்லாரும் வந்திருக்கிறது அன்பு. உங்கள் பிள்ளைகளெல்லாம் வச்சு இந்த கூட்டம் போடணும், இளைஞர்களுக்கெல்லாம் தமிழை கொண்டு செல்ல வேண்டும், நம்ம அதை கடத்த வேண்டும், நம்ம திருக்குறளை எல்லாருக்கும் தெரிய வேண்டும், உலக பொதுமுறையை ஆக்க வேண்டும் அப்படிங்கிறத எல்லாமே அன்புங்கிற ஒரு அச்சாணியில் தான் சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த அன்பின் வழியில் தான் நம்மளும் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இந்த திருக்குறள் சபைக்கு இன்றைக்கு ஒரு வெளிநாட்டினர் வந்து அரங்கம் நிறைஞ்சிருக்குன்னா என்னன்னு பார்த்தேன். நம்மளால சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படின்னு நல்ல செவச்சவன்னு ஒரு ஆள், செவச்சவன்னு ஒரு ஆளை பிடிச்சேன். 48 வயசு செவச்சவன் இருந்தார். சரி, இந்த ஆள் சொன்னால் கேட்பீங்க, நம்ம சொன்னால் கேட்க மாட்டீங்க அப்படிங்கிற அளவில் எங்களோட வந்து உரையாட வந்திருக்கின்ற தாமஸ் அவர்களுக்கு சார் எந்திரிச்சோம் சார், எல்லாம் பார்க்கணும், எல்லாரும் பாருங்க சார். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி வாய்ப்பு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.